கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாயகனால கூட மனிதர்கள் பல விதங்களிலே போராடி இருக்கிறார்கள் உலக அமைதிக்காக. இன்றைக்கு இந்த உலகத்திலே பல நாடுகளிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, மனிதன் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாடுகளிலே மனிதர்கள் தாம் வாழ்கின்ற அந்த பகுதியிலே அமைதி வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். அப்படி போராடி நோபல், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள். இந்த நோபல் பரிசு எப்படி வந்தது, இந்த நோபல் எப்படி பெயர் கொடுக்கப்பட்டது என்று நமக்கு அநேகருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக அதனுடைய வரலாற்றை சில வரிகளிலே பார்த்துவிட்டு, உண்மையான அமைதி, உண்மையான சமாதானத்தை யார் கொண்டு வர முடியும்? அதாவது ஆல்பர்ட் நோபல் 1867 அந்த ஆண்டில் ஒரு கண்டுபிடிப்பு, அதாவது டைனமைட்டை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு பிரியமானவர்களே ஆக்கப்பூர்வமாக பயன்படும் என்றுதான் அவர் நினைத்து அதை கண்டுபிடித்தார். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்றால், உலக அமைதிக்கு குலைக்கும் வண்ணமாக பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஆயுதமாக அது மாறிப்போனதை அவர் கண்டார். யார்? ஆல்பர்ட் நோபல் அவர்கள். அவருடைய கண்டுபிடிப்பின் மூலமாக கடைசியில் பயன்பெறல மக்கள், அதன் மூலமாக அழிவு இந்த உலகத்திற்கு வந்ததை அவர் கண்டு வேதனை அடைந்தார். அதன் விளைவாகத்தான் எப்படியாக நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு ஒரு மனித உலக அழிவுக்கு கொண்டு போய்விட்டதே, அதை மாற்றி ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கருதித்தான் தன்னுடைய பெயரில் அந்த நோபல், தன்னுடைய பெயரில் அந்த நோபல் அமைதி பரிசு கொடுக்க வேண்டும் என்று உயில் எழுதிவிட்டு அவர் போனார். அந்த பெயரில் தான் பிரியமானவர்களே இன்றைக்கு உலக அமைதிக்கான அவருடைய பெயரில் அந்த நோபல் பரிசை அநேகர் பெறுகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி என்னான்னு சொன்னால், இந்த உலகத்தில் அநேக கண்டுபிடிப்புகள் அநேகர் கண்டுபிடித்தார்கள். ஆனால் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, அநேக கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு பயனுள்ளதாக, மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய மேம்பாட்டுக்கு அது உதவியாகவும், மனிதன் முன்னேறுவதற்கு உதவியாகவும் அநேக கண்டுபிடிப்புகள் இருந்தது. ஆனால் பல கண்டுபிடிப்புகள் மனிதனை கொல்லக்கூடியதாக, அழிக்கக்கூடியதாக, கெடுக்கக்கூடியதாக, மனிதனுடைய சிந்தனையை மாற்றக்கூடியதாக அநேக கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மாறிவிட்டது. அப்போ நாம் கண்டுபிடிக்கின்ற அந்த கண்டுபிடிப்புகள் பல வேளைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் அநேகர் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தவர் மறைந்து விட்டார். ஆனால் அந்த கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பினுடைய கருவி இருக்குது பாருங்கள், அது பிற்நாட்களில் என்ன நடந்தது என்றால், அது மனிதனுக்கு கேடு உண்டாக்கும் வண்ணமாக, மனிதனை அழிக்கக்கூடியதாக மாறிப்போனது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, செல்ஃபோன் எடுத்துங்களேன், அருமையான ஒரு கண்டுபிடிப்பு தான். ஆனால் மனித சிந்தனையில் அதை சரியாக பயன்படுத்தாதபடி இன்றைக்கு அந்த செல்ஃபோனு பல விதங்களிலே மனிதனுடைய உடல் நலத்திற்கு கேடாக மாறிப்போனது என்று அறிவியல் சொல்லுகிறது, விஞ்ஞானம் சொல்லுகிறது. மூளைக்கு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய, காதுக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடிய, கண்களுக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடிய, இருதயத்துக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடிய பல விளைவுகளை இந்த செல்ஃபோன் கொண்டு வருகிறது என்பதை அறிவியல் பூர்வமாக மருத்துவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் அதை கண்டுபிடித்தவர் எதற்காக அதை கண்டுபிடித்தார் என்றால், தொடர்புக்காக. மனிதன் இன்னொரு இடத்திலிருந்து தொடர்பு கொள்வதற்காக, கம்யூனிகேஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு இன்றைக்கு மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக மாறிவிட்டது. ஆனால் புரிஞ்சிக்கணும், நாம் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது பல கண்டுபிடிப்புகள். மனிதன் நன்மைக்காக கண்டுபிடிக்க, ஆனால் அதன் நம்மளுடைய கட்டுப்பாட்டில், நம்மளுடைய ஒழுக்கத்தில் அதை சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்பு சரியாக இருக்கும். அப்போ ஆல்பர்ட் நோபல் டைனமைட்டை கண்டுபிடித்தது ஒரு நோக்கத்திற்காக, ஆக்கப்பூர்வமுக்காக. ஆனால் மனுஷன் இன்றைக்கு அதை எப்படியாக மாற்றிவிட்டான் பாருங்கள். இப்படி இன்றைய உலகத்தில் அணு ஆயுதங்கள், மனிதனை கொல்லக்கூடிய, கொன்று குவிக்கக்கூடிய, போர்களிலே பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மனிதனை அழிவுக்கும் கொண்டு போய்விட்டது இந்த கண்டுபிடிப்புகள்லாம்.
எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர பல மனிதர்கள் போராடுகிறார்கள். போராடி அமைதிக்கான நோபல் பரிசையும் பெறுகிறார்கள். ஆனால் இந்த உலகம் உண்மையான அமைதியை அடைந்து விட்டதா என்றால் இல்லை. அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதியை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை கொடுப்பேன். இன்றைக்கு அரசியல்வாதிகளை தேடி, நடிகர்களை தேடி, ஏன் ஆன்மீகத்தில் பலர் பொய்யாயிருக்கிற குருக்களை, சாமியார்களை, பல போதகர்களை தேடி நாடி அமைதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று ஓடுகிறார்கள் மக்கள். தயவு செய்து மக்களே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்க, அவருடைய வார்த்தையினிடத்தில் வாருங்க, அவருடைய போதனையிடத்தில் வாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், அதை வாசிப்போமானால், அதை உள்வாங்குவோமானால், வாழ்க்கையில் கடைபிடிப்போமானால், நமக்கு உண்மையான அமைதி, சமாதானம் நாட்டுக்கும் உண்டு, நாட்டை ஆளுகிறவருக்கும் உண்டு, நாட்டை ஆளுகிற அவருடைய மக்களுக்கும் அந்த சமாதானம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பலர் நாட்டை ஆண்டார்கள், ஆனால் சமாதானம் இல்லையே. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் வேறு, அந்த சமாதானம் நிலையற்றது. விஜய் சொல்லுகின்ற இன்றைக்கு ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் வரேன் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்கிறார். மற்ற அரசியல் தலைவர்களும் அப்படியாக சொல்கிறார், நான் வருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். நான் வந்து எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார்கள். விஜய் அப்படி தான் சொல்கிறார், உங்களுக்காக நான் வருகிறேன் அப்படின்றாரு. இவர் வந்து உண்மையான சமாதானத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அவருடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவரை சுற்றி இருக்கிற இடத்திலே உண்மையான சமாதானம் இல்லை, அவர் சார்பாக போட்டியிடுகிற இடத்திலே உண்மையான ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, தகுதி இல்லை, உண்மையாக இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வருகின்ற சமாதான திட்டமும் இல்லை. எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சமாதானம், அமைதியை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்களுக்கு உண்மையான சமாதானம், மகிழ்ச்சி உண்டு. அந்த உண்மையான ஒழுக்கம், பரிசுத்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே உண்டு. அவருடைய வார்த்தையில் மட்டுமே உண்டு. அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு உண்டு என்பதை பைபிள் பறைசாற்றுகிறது. எனவே உண்மையான சமாதானத்தை இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து தேடாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினிடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கத்தோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு நாம் நடக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமூகம் சமாதானமாக இருக்கும். எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உண்மையான சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை பேசுகிறவர்களாக, சமாதானத்தோடு வாழ்கிறவர்களாக, இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் உண்மையான சமாதானத்திற்கு போராடும்படியாக, வாழும்படியாக அவர்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை, எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை கொடுப்பீராக. உம்முடைய சமாதானத்தில் நாங்கள் களி கூர்ந்து, உம்முடைய வருகையில் நாங்கள் உத்தமம் உண்மையுமாக வாழ்ந்து, உம்முடைய வருகையில் அந்த சமாதானமான அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் நுழையத்தக்கதான கிருபையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.